25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஜப்பானுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகின் செமிகண்டக்டர் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றும் தைவான் உருக்குலைந்துள்ள நிலையில் விளைவுகள் என்ன என்பது தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தைவானின் ஹூவாலின் நகருக்கு தெற்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் அதிகாலை 5:30 மணிக்கு 15 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.4 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. தைவானை மிகச்சிறிய தீவு என்ற பட்சத்தில் கட்டடங்கள் குலுங்கிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகின. சாலைகளில் மக்கள் நின்று கொண்டிருந்த போதே கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சாலைகளில் பெரும் அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் பாலங்களும் குலுங்கிய நிகழ்வு கான்பூரை அதிர்ச்சியில் உறையச் செய்தது. இதேபோன்று நீச்சல் குளங்கள், மைதானங்கள் உள்ளிட்டவற்றிலும் நிலநடுக்கத்தால் அனைவரும் அஞ்சி ஓடிய காட்சிகளும் வெளியாகின. தண்டவாளங்களில் நிறுத்தப்பட்ட ரயில்களும் குலுங்கி சாய்ந்தன. மக்கள் சென்று கொண்டிருந்த போதே கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததும் நிலநடுக்கத்தால் சில வீடுகள் பாதி சாய்ந்தபடி நின்ற சம்பவங்களும் அரங்கேறின. கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்ட நிலையில் அப்பகுதியில் இருந்த குளங்கள், ஏரிகளும் அசாத்திய நிலையில் காணப்பட்டன. 1999 ஆண்டு 7.2 என்ற ரெக்டர் அளவில் இதே நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 2500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பின் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் 4 பேர் தற்போது வரை உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான், பிலிப்பைன்ஸில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து சுனாமி அபாயம் பெருமளவு நீங்கிவிட்டதாக புவியியல் ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளன. கணினி சிப் தயாரிப்பு நிறுவனமான தைவானின் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் TSMC மற்றும் ஆப்பிள் ஐபோன் பாகங்களை உற்பத்தி செய்யும் ஃபாக்ஸ்கான் நிறுவனங்கள் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. தொடர்ந்து TSMC தனது ஊழியர்களின் பாதுகாப்புக்காக சின்சு தெற்கு தைவானில் உள்ள சில தொழிற்சாலைகளை காலி செய்துள்ளதாக முன்னதாக அறிவித்தது. பாதுகாப்பு அமைப்புகள் எப்போதும் போல் இயங்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி தொழிற்சாலைகளிலிருந்து பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தற்போது அவர்கள் பணியிடங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பு நடவடிக்கைகளில் நிலநடுக்க பாதிப்புகள் எந்த அளவு உள்ளன என்பது தொடர்பாக இரு நிறுவனங்களும் இதுவரை பதிலளிக்கவில்லை.